இந்த டெக்னாலஜி டிஜிட்டல் மீடியாலாம் வளர வளர நம்ம ரொம்ப சாதாரணமா உபயோகிச்சுட்டு இருந்த பல வார்த்தைகளை இப்ப நம்மளால உபயோகிக்க முடியல. உதாரணத்துக்கு பாத்தீங்க அப்படின்னா இந்த வானவில் அப்படிங்கிற வார்த்தை, முன்னாடி எல்லாம் நம்ம இந்த வானவில்ங்கிற வார்த்தையை ரொம்ப அழகான விஷயங்களை சொல்றதுக்கோ இல்ல ரொம்ப அழகான விஷயங்கள் கூட ஒப்பிடுறதுக்கோ பயன்படுத்திட்டு இருந்தோம். ஆனா இப்போ வானவில் அப்படின்னு சொன்னாலே ஒரு மாதிரி ஏற இறங்க பாக்குறாங்க. அதே மாதிரிதான் இந்த பலூன் அப்படிங்கிற வார்த்தை, குழந்தைங்க விளையாடுற பொருளுங்க, அதை நம்மளால சொல்ல முடியல. சரி, இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும். அக்காங்கிற வார்த்தையை எதுக்குடா சொல்றீங்கிற மாதிரி இருக்கு. நம்மளாம் எதுக்கு அக்கான்னு சொல்லுவோம்? நம்மளை காட்டிலும் கொஞ்சம் வயசுல மூத்து இருக்க பெண்மணிகளை அக்கான்னு சொல்லுவோம், மரியாதை நிமித்தமா. ஆனா இப்போ என்னெல்லாம் சொல்லக்கூடாதோ அது எல்லாத்தையும் சொல்லிட்டு கடைசியில அக்கா அப்படிங்கிற ஒரு வார்த்தையை போட்டுடுறாங்க. இதுல அதனுடைய அர்த்தம் என்ன அப்படிங்கிறதே மறைஞ்சு போயிருது. நம்ம ஒரு யங்ஸ்டர்ஸுக்கு தெரிய வேண்டிய டபுள் மீனிங் வார்த்தையினுடைய அர்த்தங்கள்லாம் இருக்கு இல்லையா? அது இப்ப 10-12 வயசுல இருக்க பசங்க வரைக்குமே தெரியுது. சரி, இதுல என்ன இருக்கு, எல்லாத்தையும் எல்லாருமே தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னு ரொம்ப கேஷுவலா எடுத்துக்கிட்டீங்கன்னா இது ரொம்ப சீரியஸா அட்ரஸ் பண்ணப்பட வேண்டிய ஒரு விஷயம். ஆனா யாரும் பெருசா இதை அட்ரஸ் பண்றது கிடையாது. அப்படியே யாராவது அட்ரஸ் பண்ணாலும் பூமர் அப்படின்னு சொல்லி அவங்கள ஒதுக்கி வச்சுட்ரும்.